திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கழல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சிறுத்தொண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். திருச்செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கடியேன். கும்பகோணத்து பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லணுமே. பல்லவ மன்னன் நரசிங்கவர்ம பல்லவன், அவருடைய படைத்தளபதிக்கு பேர் பரஞ்சோதி முனிவர். இந்த சிவகாமி சபதம்னு ஒரு நூல் இருக்குது, கல்கி. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் இந்த பரஞ்சோதி முனிவர்ன்ட்டு. இந்த நரசிங்கவர்ம பல்லவனுடைய அப்பா மகேந்திரவர்ம பல்லவன். அவர் சமணராக இருந்து கடைசியில் அப்பர் சாமிகளில் அருணால் சைவத்துக்கு மாறினார். அப்படி அவர் இருக்கும்போது இந்த புலிகேசின்னு ஒரு மன்னன், வாதாபி மன்னன், அவன் இவங்களை அடித்து இந்த மகேந்திரவர்ம பல்லவனை தோக்கடித்து செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இந்த நரசிங்கவர்ம பல்லவன் சின்ன பிள்ளை பார்த்தான், நம்ம அப்பாவை தோக்கடித்து இப்படி பண்ணிட்டானேன்ட்டு கோவம். இவன் இப்போ நரசிங்கவர்ம பல்லவன் ராஜாவாக மாறினதுக்கப்புறம் சொல்கிறார் அந்த பரஞ்சோதி முனிவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போய் சேனையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவனை தோக்கடிச்சிட்டு வாங்க அப்படி சொல்கிறப்போ இந்த பரஞ்சோதி முனிவரும் போகிறாரு. வாதாபி, இப்போ இந்த பாம்பே அங்கெல்லாம் இருக்குல்ல, அதான் அப்போதைய வாதாபி நகரம். அங்கே போகிறாரு. அந்த புலிகேசி மன்னன் அவன் கோட்டைக்குள்ளே கோட்டை கதவை சாத்திதான் உள்ளே சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கான். இவர் கோட்டையை சுற்றி வந்தார், ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு இவருடைய படை வீரர்களும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் உள்ளே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருக்கான். இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடும் குளிர்லாம் வந்துச்சு, தாங்கி அப்படியே தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் யோசிக்கிறாரு. கோட்டை கதவை அப்படியே சுற்றி வரும்போது அங்கே ஒரு சிலை கோயில், அந்த கோட்டை முன்னாடி பார்த்த ஒரு பிள்ளையார் அழகாக இருக்கார். அப்போ 7ஆம் நூற்றாண்டில் பிள்ளையார் வழிபாடே கிடையாது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு 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 பாட்டு கூட பிள்ளையாருக்கு நன்றி சொல்லி பிள்ளையாரை பாடினதாக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்போ பிள்ளையார் வழிபாடு இல்லை. இப்போ சிறுத்தொண்ட நாயனார் பார்த்தாரா, பரஞ்சோதியார் அவர் அந்த சேனாதிபதி பார்த்தாரு, இந்த சாமி நல்லா இருக்கே சாமி, நான் மட்டும் இந்த போரில் ஜெயிச்சு ஊருக்கு போனேன்னா உன்னைய கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த புலிகேசி மன்னன் கதவை திறந்தான், சாப்பாடெலாம் முடிஞ்சு போச்சு. இவர் போய் அங்கே ஜெயிச்சு செல்வத்தெல்லாம் எடுத்து இந்த பிள்ளையாரையும் அப்படியே குதிரையில் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டார். பார்த்தா நரசிங்கவர்ம பல்லவனுக்கு பேரானந்தம். வாங்க பரஞ்சோதியாரே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, இந்தாங்க உங்களுக்கு என்னென்ன செல்வம் வேணுமோ எடுத்துகிட்டு போய்க்கங்க அப்படின்னார். இந்த பரஞ்சோதியார் பார்த்தார், முனிவர்னு சொல்லக்கூடாது, பரஞ்சோதியார் பார்த்தார். இந்த மன்னா, எனக்கு இத்தனை செல்வம்லாம் வேணாம், இந்த பிள்ளையாரை மட்டும் கூட நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். மற்றவங்களாம் சொன்னாங்க, அடைய நீங்கள் பெரிய போர் வீரராக இருக்கீங்களேன்ட்டு இந்த நரசிம்மர்னு சொன்னால். அப்புறம் தான் மற்றவங்க சொன்னாங்க, இவர் ஒரு சிவனடியார். அச்சோ அப்படியா, இவர் பெரிய சிவனடியார். ஐயோ, ஒரு சிவனடியாரை போய் இந்த வேலைக்கு நான் அனுப்பிச்சிட்டேனே, இந்த மொத்த செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னப்போ, இவர் இந்த ஒரே ஒரு பிள்ளையாரை மட்டும் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரே ஒரு சாமியை மட்டும் கொடுங்க. இவரும் அங்கே வந்தார். அப்படியே அந்த காரைக்குடி அந்த பக்கம் போய் பிள்ளையார்பட்டி அங்கே போய் இந்த சாமியை வச்சார். இப்போது நம்ம பார்க்குற அந்த பிள்ளையார்பட்டி அந்த வாதாபி கணபதி அவர் தான். இப்போ அதை முடிச்சுட்டு அந்த சிறுத்தொண்டர், இந்த பரஞ்சோதியாரை இப்போ சிறுத்தொண்டர்னு மாற்றிக்கலாம். அவருடைய ஊர் திருச்செங்காட்டங்குடி. விநாயகர் ஒரு அசுரன் அழிச்சாராம். அந்த அசுரன் அழிச்சப்போ அந்த மண்ணே, அந்த ஊருடைய மண்ணே சிவப்பு கலரில் ஆயிடுச்சான், அந்த ரத்தம் பட்டு. அதனால் அந்த ஊருக்கு பேர் திருச்செங்காட்டங்குடின்னு வந்துடுச்சு பேர். அவருடைய சொந்த ஊர் மாமாத்திரர் மரபை சேர்ந்தவர் இந்த சிறுத்தொண்ட நாயனார். என்ன பண்ணுவாராம், ஒரு கொள்கை வச்சுருக்கார் இவர். தினமும் ஒரு அடியாருக்காச்சும் சாப்பாடு போட்டுட்டு தான் இவர் சாப்பிடுவார். தினமும் இவர் வீட்டில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு நடக்கும். இந்த பெரிய புராணத்தில் பாதி பங்கு அன்னம்பாளிக்கிறது தான். எல்லா அடியார்களும் இப்போது நம்ம சிறுத்தொண்ட நாயனாரும் சரி, இன்னும் ஏகப்பட்ட நாயனார்கள் இந்த அன்னம்பாளிப்புலேயே குறியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
சாப்பாடு அவ்வளோ இது. புறநானூறு சொல்லுது, "நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்கிறது." சாப்பாடு தண்ணி இல்லாத ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அவன் உயிர் கொடுத்ததுக்கு சமம்டா அப்படிங்குது புறநானூறு. அப்படி அந்த அடியார்களுக்கு அந்த அன்னம் பாலிக்கிறது. அடியார்களுக்கு அன்னம் பாலித்தா சிவருமானே சாப்பிட்ட மாதிரி. படமாடுங்கோயில் பகவர் கொன்றியில் நடமாடுங்கோயில் நம்பர்க்கதாகா. நடமாடுங்கோயில் நம்பர் கொன்றியில் படமாடுங்கோயில் பகவர்க்கதாமே. நடமாடுற கோயில் மனிதனுக்கு ஒன்று கொடுத்தினாம், அது படமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு, படமாடும் கோயிலுக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு அது போய் சேருங்கிறாங்க திருமூலர். இந்த லெஜண்ட் திருமூலர் சொல்கிறார். அப்படி இந்த சிறுத்தொண்ட நாயனார் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த திருச்செங்காட்டங்குடியில் வந்து பண்ணிகிட்ருக்காரா. இவருக்கு ஒரு மகன் சீராள தேவர், பேர் சீராள தேவ நாயனார். மனைவியார் ஒருத்தங்க இருக்காங்க, அவருக்கு உண்மையான பேர் தெரியல. நான் பேர் மட்டும் திருவெண்காட்டு நங்கைன்னு சும்மா சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த ஊர் பேர், இப்போ மதுரைக்காரர் அந்த மாதிரி திருவெண்காட்டு நங்கை. இவங்களுக்கு ஒரு வேலைக்காரி சந்தனத்தாதின்னு ஒரு வேலைக்காரி, சந்தனத்தாதின்னு ஒரு வேலைக்காரி. இவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்றில் முக்கியமான ஆள் இந்த சந்தனத்தாதி வேலைக்காரி அம்மா. இப்போ சிவருமான் பார்த்தார், இந்த சிறுத்தொண்டர் பண்ணுறானே, ஏதாவது போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வருவோமா. வந்தார். இந்த வடக்கு பக்கத்தில் வந்து காபாலிகர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மண்டையோடு அணிஞ்சிக்கிட்டு அந்த திருநீரை பூரா பூசிக்கிட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். கோர பல்லோட கறி சாப்பிட்றவங்க. ஏன் இவர் இந்த காலத்தில் வந்தார்? ஏன்னா அது தமிழ்நாடு. ஞானசம்பந்தர் அந்த காலத்தில் ஞானசம்பந்தர் சிறுத்தொண்ட நாயனார் காலத்தில் இருந்தார். சிறுத்தொண்ட நாயனார் ஞானசம்பந்தர் பாடுவார். செங்காட்டங்குடியில் இருக்கிற பெருமானை சிறுத்தொண்ட நாயனார் பூஜை செய்யும் பெருமானேன்னு சிறுத்தொண்ட நாயனார் வழிபாடு செய்யும் பெருமானேன்னு ஞானசம்பந்தர் வந்து பாடுவார். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் ஞானசம்பந்தர். அப்போ ஞானசம்பந்தர் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் யாரும் பிள்ளைகடி போய் கேட்க மாட்டாங்க. அதனால் இவர் வடக்குலேருந்து ஒரு ஆளாக வந்தார். வந்த உடனே அப்போ வந்து சிறுத்தொண்ட நாயனார் அந்த அன்னைக்கு பார்க்குறாரு, என்ன யாரையுமே காணோம், அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்காத நான் சாப்பிட மாட்டேனேன்ட்டு தேடுறார். பசிக்குது வேற. சரி, இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார், நான் போய் எதாவது அடியாக இருந்தாருன்னா பார்த்து சாப்பிட கூப்பிட்டாருன்னு இவர் போயிட்டார். அந்த நேரத்தில் இந்த சிவருமான் இந்த காபாலியர் இந்த வீட்டுக்கு வந்தார். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வரார். வந்தால் வீட்டுக்குள்ளே யாருமா இருக்கீங்க? இதுதான் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கக்கூடிய சிறுத்தொண்டன் வீடு இதுதானா? உள்ளே வந்தாங்க அந்த வேலைக்காரியும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. அந்த வீட்டுக்கார அம்மாவும் வந்தாங்க. வந்து, சாமி இதுதான், அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, அவங்கள மாதிரி அடியார்களை கூப்பிட்டு வர தான் போயிருக்காரு, நீங்கள் வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஏங்க அப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க. காரைக்கால் அம்மையார் இருக்காங்க, அவர் வீட்டுக்கு சிவருமான் தனியாக போய் சாப்பாடுக்கு இந்த மாம்பழத்துக்கு தயிர் சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலா இல்லையா? அது ஏன்? ஏன்னா அது அம்மா, இது வந்து தேர்டு பர்சன். ஸோ இங்கே போகக்கூடாது. அம்மா வீட்டுக்கு அம்மா தனியாக இருக்கும்போது புள்ள போய் சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது தேர்டு பர்சன். அதனால் சிவருமான் சொல்லிட்டார். அதான் அந்த கோயில் தெரியுதா, பக்கத்தில் அத்திமரம், அதோடைய வாசலில் நான் உட்காந்துட்ருக்கேன். சிறுத்தொண்டன் வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். இவரும் போயிட்டார். சிறுத்தொண்ட நாயனார் வந்தார். இன்னும் அடியாரே கிடைக்கலன்னு சொன்னார். உங்களை தேடி ஒரு அடியார் வந்தார். அந்த அத்திமர வாசலில் தான் நின்றுட்டு ஓடி போகிறார் சிறுத்தொண்டர். போய் காலில் விழுகிறார். சாமி வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிடுங்க, நம்ம வீட்டில் நிறையா வடை பாயாசம் அப்பளத்தோட சாப்பாடு இருக்குது. இந்த காபாலியர் சொன்னார், சிறுத்தொண்டா, உன்னால் எனக்கு உணவு அளிக்க முடியாது. ஏன்னா நான் 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி சாப்பாடு சாப்பிடுவேன். 6 மாதம் கழித்து ஒரு நாளும், இன்னொரு 6 மாதம் கழித்து ஒரு தடவை சாப்பிடுவேன். மொத்தம் 2 தடவை சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடக்கூடிய நாள்களில் ஒரு நாள் இன்று. சரி சாமி, அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் வடை பாயாசம் வெஜ்ஜு மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது, வந்து சாப்பிடுங்க. இந்த காபாலியர் பார்த்தார். சிறுத்தொண்டா, உன்னால் எனக்கு உணவு அளிக்க முடியாது, உணவு ஊட்ட முடியாது. ஏன்? நான் தின்பது பசுமாமிசமா? சாமி, எங்கள் வீட்டில் நிறையா ஆடு மாடுலாம் இருக்குது, எங்கள் வீட்லேயும் நிறையா மாடு இருக்குது, நானும் உங்களுக்கு கொண்டு சாப்பாடு போடுறேன், வாங்க. சிறுத்தொண்டா, பசுனா சாதா பசு இல்லை, எனக்கு நரப்பசு வேணும். நரப்பசுவா? நரப்பசுனா மனிதர்கள் கறின்னு அர்த்தம். மனிதனையா சாப்பிட போகிறீங்க? சாமி நீங்கள் காபாலியரா? ஆமாம் சிறுத்தொண்டா, உன்னால் எனக்கு சாப்பாடு அளிக்க முடியாது. சாமி என்னால் முடியும், வாங்க. இவர் முடியாதுங்கிற, அவர் முடியும்னு சொல்ல. சாமி என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும், வாங்க சாமி. சரி, சாப்பாடு சாப்பிட்றேன். அப்படியா, வாங்க சாமி வீட்டுக்கு போகலான்னு ஓடினார். சிறுத்தொண்டா, நில். என்ன சாமி? சாதாரண சாப்பாடு, சாதாரண மனுஷன் எடுத்து போடக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன பையன் வேணும், 5 வயசு சின்ன பையன் வேணும். அவனுக்கு அக்கா தம்பி யாருமே, குலத்துக்கு ஒருவன் வேண்டும், குலத்துக்கு ஒருவனாக வேண்டும். அவன் குலத்துக்கே அவன் ஒருத்தன் தான் ஆண் பிள்ளை. அவனுக்கு அக்கா தம்பி யாரும் இருக்கக்கூடாது. சரி சாமி,
அவர் காதில் மச்சமோ எதுவும் இருக்கக்கூடாது, உடம்பு காயப்பட்டிருக்கக்கூடாது, அப்படி ஒருத்தன் வேணும். அதுவும் அந்த பையனை அறியும் போது தாய் பிடிக்க தந்தை வந்து அறியணும். அது என்னங்க அறியறதுன்னா, இப்போது செடி அறியெல்லாம் நம்ம அறியிறோன்னு சொல்கிறோம். ஏன்னா அறிஞ்சோன்னா திரும்ப வந்து முளைச்சிரும். தலையை அறுக்கும் போது தலையை வந்து அறுக்கிறோன்னு சொல்கிறோம். ஏன்னா அது தலை திரும்ப முளைக்காது. ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறார், தாய் பிடிக்க தந்தை அறியணுங்கிறார். இது என்னங்க இது, கை காலெலாம் போனால் திரும்ப வருமா, தலை போனால் திரும்ப வருமா? அறியணுங்கிறார். ஏன்னா இந்த பையன் திரும்ப எந்திரிச்சிட போகிறார்ல, சிறுத்தொண்ட நாயனாரின் மகன் சீராள தேவ நாயனார் பார்த்தார். சரி சாமி, என்னால் முடியும், வாங்க வந்து உட்காருங்கன்னு இந்த காபாலிகர் வந்து உட்கார வச்சிட்டார். வீட்டுக்குள்ளே போனார். அவர் மனைவி கிட்ட அந்த விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே பார்த்தாங்க, இது நம்மளால் முடியாதுங்க அப்படின்னு அந்த மனைவி யோசித்தாங்க. யோசித்ததுக்கப்புறம் தான் பார்த்தாங்க, இந்த அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம கணவர் உறுதியோடு இருக்கார். நம்ம கணவர் கழுத்தை இப்போ சாப்பாடு கொடுக்கலின்னா கழுத்தை எடுத்துட்டு இறந்து போயிடுவார். அடியார்களுக்கு அந்த கொள்கையை விட்டு தவறிவிட்டால் அவர் உயிரையே தானம் பண்ணிட, உயிரையே கொடுத்துருவார். சிவருமானே நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். ஸோ நம்ம கணவன் போயிட்டார்னா நானும் இறந்து போயிடுவேன், நான் போயிட்டானா என் பையனும் இறந்து போயிடுவான். அதனால் சரி அடியாருக்கு வேறு சாப்பாடு போடணுமேனு சரி ஒத்துக்கிட்டாங்க. இப்போது 2 பேர் அவங்க சிறுத்தொண்ட நாயனார் போகிறார். பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், பாடசாலைக்கு போனார். சீராளா இங்கே வாடா. பையன் பார்த்தான், எப்பவும் அப்பா 4 மணிக்கு தானே வருவார், இன்றைக்கி என்ன இப்போவே வந்துட்டார். ஓடினான். இன்றைக்கி வீட்டில் வடை பாயாசம் என்னென்ன விருந்து இருக்கோ, லட்டு ஐயா கேசடி. ஓடிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாரு. அவரும் அது சிறுத்தொண்ட நாயனார் கூட்டிகிட்டு வரும்போது கையெல்லாம் பிடிக்கலையாம், எடுத்து தோளில் வச்சுக்கிட்டாராம். ஏன்னா தொட்டால் கூட இந்த அடியார்களுக்கு அந்த தீட்டு பற்றும், அடியார்களுக்கு அந்த பிரசாதமாக வைக்கிறோம், அதனால் நம்ம அவ்வளோவா எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்று பண்ணாலும் அந்த அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, சீராளா சிவனின் அடியாருக்கு நம்ம சாப்பாடு போட போகிறோம். பையனுக்கு சந்தோஷம், அது அடியாருக்கு சாப்பாடு போட போகிறீங்களா, அதனால தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் கதறான், அப்படியே துடிக்கிறான், பரவசத்தில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பானாங்க. அப்போதியடிகளுடைய பையன் வாழையில எடுக்க போனான். அப்பர் சாமிக்கு சாப்பாடு போடுறப்போ பாம்பு வந்து கடிச்சிருச்சு. உடனே நம்மளாக இருந்தால் என்ன யோசிப்போம், இலையை போட்டுட்டு ஓடி இருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு. இவன் யோசிச்சான், வராத அப்பர் சாமி வந்திருக்கார், அவருக்கு நம்ம சாப்பாடு போடணுமேன்ட்டு ஓடி ஒரு வழியாக சாப்பாடை கொடுத்தோன்னே இலையை கொடுத்தோன்னே சிரித்தபடிக்கு செத்தான். ஏன், அப்பர் சாமிக்கு சாப்பாடு போடுற பங்கை நானும் ஒன்று முடிச்சுட்டேனே, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக செத்து போவேனேன்னு அவன் செத்தானா. எப்படிங்க, என்ன வளர்ப்புங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த மாதிரி பெரிய புராணம் கதையெல்லாம் சொல்லி வளர்க்கணும். இப்போ தான் பசங்க நல்லா இருப்போம். நாங்கள்லாம், நீங்கள் பெற்றோர்கள், எங்களை வளர்ப்பவர்கள், நீங்கள்லாம் நல்லா எங்களை பார்த்துக்கணும். ஸோ அந்த சிறுத்தொண்ட நாயனார் அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து விட்டார். அவங்க அம்மாவும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அடியாருக்கு சாப்பாடு போட போகிறோம்னு சிரிக்கிறாங்க. இந்த பையன் அப்படியே சிரிக்கிறான். அவர் என்ன சொன்னார், அந்த காபாலிகர் பையன் வந்து அறியும் போது, பையனை வெட்டும்போது பையன் வந்து அழுகக்கூடாதான், சிரிக்கணுமா. அம்மா பிடிக்க தந்தை அறியணுமா. யார் 3 பேர்த்து மனசுலையும் 3 பேர்த்தோடைய மனதளவுலையும் மகிழ்ச்சி இருக்கணுமா. இந்த அம்மா அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்தார், வீட்டுக்குள்ளே போய் கத்தி எழுதிட்டு வந்தார். ஓம் நம சிவாயன்னு ஒரு போடு போட்டார் தலையிலேயே. வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காபாடியை என்ன சிறுத்தொண்ட ஆச்சா, சாமி ஆயிடுச்சு இருந்தா 2 நிமிஷம் இருங்க. சாப்பாடு வாழையில விரித்து போட்டாங்க. ஒவ்வொரு கறியாக எடுத்து போடுறாங்க அந்த காபாடிகருக்கு. பார்த்தா, என்ன சிறுத்தொண்டா, தலைக்கறி எங்கே, சாமியே தலைக்கறி சாப்பிட்றது மரபில்லையே, நாம் அதுவும் சாப்பிடுவோம். போச்சு. இப்போ என்னங்க பண்ணுறது. இந்த கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சால் அந்த ஆளுக்கு தலைக்கறி வேணுமா. இப்போ தான் அந்த சந்தனத்தாதின்னு அந்த வேலைக்கார அம்மா பார்த்தாங்க. சாமி, நீங்கள் தலைக்கறி கேட்பீங்க, நம்ம அதையும் சமைச்சு வச்சுருக்கோன்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. என்ன வேலைக்காரங்க, நல்ல ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி நல்ல வேலைக்காரங்க டிரைவர்லாம் கிடைப்பாங்களாம். அப்படி அந்த வேலைக்காரியமாக சமைச்சு போட்டாங்க. சரி, நான் தனியாக சாப்பிட்றது இல்லையே சிறுத்தொண்டா, யாராவது கூட உட்காந்து சாப்பிடணுமே, எதாவது அடியார் பார்க்கணுமே. சாமி, அந்த அடியார்கள் இல்லை தேடி கிடைக்கலன்னு தான் நானே உங்களுடைய கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தாரு இந்த சிறுத்தொண்டர். இப்போ அந்த சிறுத்தொண்டர் சொல்கிறார், அடியார் என்ன சாப்பிட்லையே, இவருக்கு மனசு வலிக்குது, ஐயோ அடியார் என்ன சாப்பிட்லையே, வந்து காபாலியாக இருந்த அடியார் சாப்பிட்லையேன்ட்டு. சாமி, அடியார்கள் அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஏதோ அவர்கள் திருநீர் பூசுபவர்களை பார்த்து நானும் சிறிதளவு திருநீர் பூசிக்கிறேன், நானும் வந்து அமரலாமா. இந்த காபாலிகர் சொன்னார், சிறுத்தொண்டா நீ வா, உன்னைய மாதிரி யாரையா திருநீர் பூச முடியும், வந்து உக்காரியா. அதாவது இது என்னங்க கொடுமை, தான் பெற்ற பிள்ளையினுடைய கரியை ஒரு தந்தை சாப்பிடுவதா. என்ன சிவருமான் இப்படி பண்ணுறாரு, இது எங்கள் அம்மா மீனாட்சி கிட்ட போட்டு கொடுக்கும். ஸோ அந்த
சிறுத்தொண்ட நாயனார் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். இவருக்கும் ஒரு இலை போட்டார். சாப்பாடு சரி இப்போ சிறுத்தொண்ட நாயனார் பார்த்துட்டே இருந்த அந்த அடியார் சாப்பிட மாட்டார் போல், நம்ம எடுத்து ஒரு வாய் வைப்போம் அப்புறம் தான் இவர் சாப்பிடுவாருன்ட்டு அந்த அடியாருக்காக ஒரு சாப்பாடு எடுத்து வாயை வைக்க போனார். இப்போ அந்த அடியார் கையை பிடிச்சாரு. டேய் சிறுத்தொண்டா நில்லு, சிறுத்தொண்டா நில்லு, நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றவன், நானே சும்மா இருக்கேன், நீ 3 வேளைக்கு ஒருக்கா சாப்பிட்றல, உனக்கு என்ன அவசரம்? உனக்கு ஒரு பையன் இருக்கானாமே, அவனையும் கூப்பிடு, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வேலையாக இந்த ஆளாக போலீஸில் கால் பண்ணி பிடிச்சி கொடுத்துருப்போம். ஏன் உனக்காக தான் அந்த பையனையே வெட்டி சாப்பாடு போட்டோம். இவர் பார்த்தாரு, அடியார் சொல்லிட்டார் இதுக்கு மேலே உட்காரக்கூடாதுன்னு டப்புன்னு வீதிக்கு போயிட்டார். வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். இவங்க அம்மாவும் போயிட்டாங்க கூடயே. ஏன்னா குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லக்கூடாது அல்லவா, அதனால் டப்புன்னு போயிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சரி அடியார் சொல்லிட்டார், சும்மா கூப்பிட்டு பார்ப்போம், சிவருமான் பார்த்துக்கிட்டோன்னு அந்த சிறுத்தொண்ட நாயனார் கூப்பிட்டார். சிறுத்தொண்டா வாயா. அடியார் சாப்பிடணுமான்னு பாசத்தில் கூப்பிட்டார். பையன் வரலை. ஏன் அடியா அந்த பையனை தான் பிரசாதத்துக்கு அனுப்பிச்சிட்டி, அப்புறம் என்ன பாசம்? இந்த அம்மா பார்த்தாங்க, இப்படி சொன்னால் வேலைக்கு ஆகாது. செய்யமணியே சீராளா, ஐயன் அடியார் சாப்பாட வேணும் வாடான்னா குழந்தை ஓடி வரான். ஸ்கூலுக்கு போய்ட்டு சிரிச்சுட்டு ஓடி வரான். இவங்களுக்கு சாக்கு, என்னடா குழந்தை வரானேன்ட்டு குழந்தைய தூக்கி முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்துட்டு அப்படியே இந்த சிறுத்தொண்டரை தூக்கிட்டு அப்படியே உள்ளே ஓடுறார். உள்ளே போய் பார்த்தா வாழையில் மட்டும் கிடக்கு. உள்ளே இருந்த காபாலிகரை காணோம். இவங்க வெளியே இருந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்களே, சிறுத்தொண்டா வாவான்ட்டு சொல்ல அங்கே ஒவ்வொரு கரியாக மறையுது, அந்த இலையிலேருந்து மறையுது. இங்கே பையன் முழுசாக வந்தான். உள்ளே வந்து பார்த்தா அந்த காபாலிகரை காணோம், வாழை இலையில இருந்த அந்த சாப்பாட்டையும் காணோம். அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த வேலைக்காரி சந்தனத்தாதியிலேருந்து எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. சிவருமான் ரிஷப வாகனத்தில், சிவருமான் எங்கள் அம்மா மீனாட்சி முருகப்பெருமானோட காட்சி கொடுக்குறார். சிவருமான் சொல்கிறார், சிறுத்தொண்டா உன் பக்திக்கு முன்னாடி நானே தோற்று போயிட்டேன்டா. இந்த சிறுத்தொண்டர் வரலாற்றில் மட்டும் சிவருமான் தோற்று போயிட்டார். ஏங்க, கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் தொண்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து அவருக்கு சிவருமான் மட்டும் காட்சி கொடுத்தார். திருநீலகண்டர் அவர் மனைவியோடு உட்காந்து தொண்டு பண்ணதுனால 2 பேர்த்துக்கும் அம்பாலோட காட்சி கொடுத்தார். இயற்பகை நாயனார் அப்படியே. இப்போ இங்கே சிறுத்தொண்ட நாயனார் என்ன பண்ணார், சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய பையர் சீராளதேவர், அவங்க மனைவி, அதனால் சிவருமான் முருகப்பெருமான் அம்பாள் மீனாட்சியோட. ஆனால் வேலைக்காரி சந்தனத்தாதி இருந்தாங்களா, அவங்களால தானே இன்றைக்கி சிறுத்தொண்ட நாயனார் தப்பிச்சார். இல்லைன்னா இந்த தலைக்கறி இல்லைன்னு அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்கல்ல. பார்த்தார், சிறுத்தொண்டா உன்னுடைய தொண்டுக்கு நான் தோற்றுவிட்டேன், இப்போவே என் கூட வான்ட்டு சிவருமான் அவங்க எல்லாத்தையும் சிவருமான் சீராளதேவரை கட்டி அணைக்க அம்பாள் மீனாட்சி சந்தனத்தாதையும் அந்த திருவெண்காட்டு நங்கை அந்த அம்மாவையும் கட்டி அணைத்து கொண்டு முருகப்பெருமான் சீராளதேவரை மடியில் வைத்து கொண்டு கைலாயங்கிரிக்கு புறப்பட்டனர். சிறுத்தொண்ட நாயனாரின் குருபூஜை இன்று. இன்னைக்கு திருச்செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கடியேன் என்றும் அந்த பெருமானின் புகழை பாடுவோம். அவருடைய குருபூஜை அன்னைக்கு அடியேனுக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறுத்தொண்ட நாயனாரின் இந்த வரலாற்றை கூறும் அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த உரையை திருஞான சம்பந்தர் நம் குருநாதர் திருஞான சம்பந்தரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த உரையை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு வையகமும் தேர்தீர்கவே மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்மணித்து இந்த உரையை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு.